அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாய நண்பன் சேனல். நான் பிரசாந்த். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விவசாயமோ, இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பத்தியோ, இல்ல வந்து ஏதாவது கால்நடை பத்தியோ அந்த மாரிலாம் பேச போறது இல்லங்க. ஒரே ஃபீல்டுலயே வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து 8 வருஷமா ஒரு நட்பா இருக்கோங்க. அவரும் அதே ஃபீல்டு தான் இருக்காரு. நானும் அதே ஃபீல்டு இருக்கேன். எங்க நட்புல எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆச்சு, எப்படி நாங்க மீட் பண்ணோம். ஸோ இத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணலாங்க. வணக்கங்க. கண்டிப்பாங்க. வணக்கங்க. ஆ. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய உலகம் அக்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்துங்க 22 வகைக்கும் மேற்பட்ட பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழியில் நட்பானங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டமாக போயிட்டு இருக்கோம். பிரசாந்த் சாகோ ஹேர் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு படி மேலே போய் எங்கிட்ட இருக்கிற முருங்கைத்தலை, ஆவாரம்பூ இது எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சகோவும் சாதாரணமாக நல்லெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9-10 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பொய்யங்க சொல்கிறேன், இல்ல உண்மை ஓகே. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்மளுக்கு 2.5 ஏக்கர் இருக்குதுங்க. அது என்ன விளையுதோ அதை வச்சு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்காங்க. எங்களோட நட்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணோனே நான் வந்து இந்த மாரி இனியன் பேசுறேன். அப்போ வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து பார்த்துருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு 2018ல வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்போ வந்து பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபார்ம்லாம் விசிட் பண்ணி அப்போ வந்து பெருவிட எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க. இவரும் பெருவிட பண்ணிட்டுருந்தாரு. நானும் பெருவிட பண்ணிட்டுருந்தேன். எங்களுக்குள்ளேயே வந்து போட்டிகள் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அந்த போட்டி ரீதியால எதுவுமே பேசிக்க மாட்டோம். அடுத்து இவர் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியும். நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போறேங்கிறது இவருக்கு தெரியும். எங்களுக்கு பிசினஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிலேட்டடான ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் தாங்க இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த அக்ரி ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பண்ணாலும் அது எவ்வளோ போட்டி இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஏன்னா எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணாலும் அவ்வளோ பொருள் நம்மளால் வந்து அழிக்க முடியுங்க. மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கலாங்க. சகோ சொல்லுங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட வந்து 8 வருஷத்தில் அப்போ பார்த்த பிரசாந்தும் இப்போ பார்த்த பிரசாந்தமும் நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்க. அப்ப பார்த்து கூட இப்ப ரொம்ப ஸ்லிம்மா அழகாயிட்டீங்க. அதான். அதனால பிரச்சனை இல்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க. எதுக்கு இங்கே வந்தோம், ஏன் வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். விடுங்க. எல்லாம் அமையறப்ப அமையும். அது பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே துறையில இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப நட்பு ரீதியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். எங்க 2 பேர்த்த கருத்து ஒரே மாதிரி ஒத்து போகும். இப்ப போன வாரம் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அவர் வந்துட்டு அன்னைக்கு ஓகேங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு வந்து எனக்கு புரிதல் கம்மியா இருக்குன்னு ஒரு 15 நாள் கழிச்சு யதார்த்தமா பேசிட்டு இருக்கிறப்போ, இனிமேல் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா அப்படிங்கிற இந்த மாதிரி தாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 8 வருஷமா இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்குதுங்க. இதுல என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த 8 வருஷத்துல வந்து ஒரு 7 வருஷம் என்கிட்ட நிறைய கதை விடுவாரு. நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணேன், அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணோன்னே நானும் இவர்கிட்ட விட்டுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். பட் ஆனா இந்த ஒரு 6 மாசத்துல ஏதோ கொஞ்சம் ஞானம் பிறந்து இந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டாரு. பிறந்து இல்லைங்க, விழுந்த அடி அப்படிங்க. சொந்தக்காரங்கிட்ட அது சுத்தி இருக்கிறவங்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்னு ஒன்றும் பொழைக்க முடியாது போலங்க. அதனால வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி இப்போ வந்தாச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல நிலைமை தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்க தோட்டத்தில் விளையிற பொருள் நாங்களே மதிப்பு கூட்டி கொடுத்துட்றோம், அவ்வளோதான். சரிங்களா? மற்ற எந்த விஷயம் இல்லை. முன்னாடியா இருந்தா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கட்டு கொண்டு போய் கொடுப்போம். இன்னைக்கு வந்துட்டு அந்த 20 ரூபாயவே இப்போ 60 ரூபாயா மாத்திரம். எல்லாம் லேபிள் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு நிறைய போட்டு வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நிறைய நாட்டுக்கு கூட அனுப்புறோம். விவசாயிங்க எல்லாருமே வந்து இதுதான் யோசிக்கணுங்க. நம்ம வந்து 20 ரூபாய்க்கு போய் வித்துட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து போடுற முதலீடு தான் ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு இருக்க முடியும். அதை நம்ம எப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்டா வந்து பண்ணி நம்ம வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்றோமோ அன்னைக்கு தான் விவசாயிங்கிறது அடுத்த கட்டம் வந்து சொல்ல போச்சு அப்படின்னாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே எங்களுடைய பொருட்கள் போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம சொல்றது என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது, என்னடா இவங்கெல்லாம் எல்லா உலகத்துக்கு அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை வந்து நீங்க யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. அவரே சொல்லி அவரே வந்து இப்போ வந்து சிம்பிளிசிட்டியா இருக்கு அப்படின்னு வந்து காமிச்சுக்காரு. அப்படி ஏன்னா வந்து ப்ராடக்ட் நிறைய போயிட்டு இருக்கீங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க நிறைய. அதுதான் ஏன்னா லேக் க்ரோர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கீங்களா. சோ அதனால இந்த மாதிரி கெட்டப்ல இருந்தா தான் வந்து சில விஷயத்துல இல்ல மக்களே, நீங்க என்னுடைய ஆரம்ப கட்ட வீடியோ இருந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பேன். நிறைய நம்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போகுது. என்ன இங்க அரைக்கிற இந்த முருங்கைத்தலை வெளிநாட்டுக்கு போகுதா, என்ன இந்த அரப்பு வெளிநாட்டுக்கு போகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வெளிநாட்டுக்கு தெரியுது. அங்கிருந்து ஈஸியா வாங்குறாங்க. இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா சிப்பிங் சார்ஜ் 1000 ரூபாய் கொடுத்து கூட வாங்குறாங்க. நம்ம பொருள் 200 ரூபாய் தாங்க, 200 பொருளுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உண்மைதாங்க. அப்புறம் உங்களுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் நம்ம பொருளுக்கு விட கொரியர் சார்ஜ் ஜாஸ்தி. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா வாங்குறாங்க. நிறைய நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம ஐ கோடு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டா திரும்பிடுங்க. நம்புறவங்க நம்ப வேண்டியதா, நம்பாதவங்க போக வேண்டியதா. ஆனா நிறைய கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண குக்கிராமம் இல்லைங்க மக்களே. இங்கே பாருங்க, எங்க ஊரை சுற்றி பாருங்க, ஒரு சின்ன மலை. சரிங்களா சாமி, மலைங்கிறப்ப மலை காட்டிடுறோம் சாமி. மக்களே அங்கே பாருங்க, அந்த மலையெல்லாம் இருக்குதுங்களா. ஸோ இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறேங்க. அப்போ என்ன பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகும். கரெக்ட் தான். கிட்டத்தட்ட மெயின் ரோட்டுக்கும் நம்ம தோட்டத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகே. அந்த ஒரு ஒரு குட்டி கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே, வளர்ந்துட்டு ஆர்கானிக்காக வளர்ந்துட்டு இருக்கிறேங்க. ஒரே முட்டா திடீர்னு வேறு வழி இல்லை, ஆர்கானிக்காக தான் வளர்ந்தாகணும். சரிங்களா? நாமளே தான் எந்திரிச்சுக்கணும், யாரும் தூக்கிட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கும். அதனால வந்து நாமளே தான் வளர்ந்துக்கு வந்துடணும். ஸோ அதாவது இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் வந்து நிறையா ஒரு பிரச்சனைலாம் இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராடக்ட் வந்துங்க, முதல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்பங்க ஒரு 15 நாள் யோசிச்சேன்.
ஒரு அரப்பு லான்ச் பண்ணுறக்கே வந்து 15 நாள் யோசிச்சேன். ஒரு அம்மா திடீர்னு ஒரு 5 கிலோ சென்னை கேட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஒரு 15 நாள் கழிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு உணவுப் பொருள் பண்ணுறப்போவுமே அதை பண்ணி 1 மாதம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொண்டு வரதுங்க. ஓகே. இதை வந்துட்டு இதாக வச்சுருக்கோம். அடுத்து கருவேப்பிலை தூக்கு பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்டுக்கு ரேட் எங்கே இல்லை, இவர் தான் ரேட்டு. கருவேப்பிலை தூக்கு பண்ணியிருக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே இருக்கோம். அது 1 மாதம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொண்டு வந்துடும் பயன்பாட்டுக்கு. ஓகேங்க. அடுத்த கட்டமே நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்த கட்டம் என்ன நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பொருள் பண்ணலான்னு இருக்குங்க. இப்போ வந்துட்டு பப்பாளி ஃபேஸ் மாஸ்க் பண்ணலான்னு இருக்கீங்க. ஆமாங்க, பப்பாளி நாங்கள் பப்பாளி தான் சொல்லுவோம். பப்பாளியில் வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ணலான்னு இருக்கோம். ஆவாரம் பூ ஏகப்பட்டது பண்ணுறேங்க. ஓகே. கிட்டத்தட்ட என்னுடைய ஐடி தோன்ற ஐடியாலாம் வச்சு பண்ண வேண்டியதான். ஆமாங்க, முடிச்சு வேண்டியதான். அதே மாதிரிங்க இயற்கை பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு இருக்குதுங்க. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் காட்டோரம் ரோட்டோரமாக இருக்குது, சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். அது கரெக்டு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த விதத்தில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. உண்மையாக சொல்ல போச்சு நட்புன்னு எடுத்திங்கன்னா பிரசாந்த் வந்துட்டு ரொம்ப நல்ல பையங்க, அவ்வளோதான். எனக்கு கருத்தொற்றுமைங்கிறது வந்து எல்லாத்தோட எல்லாத்துக்கும் ஒத்து போகாது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஆப்போசிட்டாக பேசுவாங்க, அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும், அதில் வந்து பிரிஞ்சு போவாங்க. இந்த மாதிரி நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, 8 வருஷத்தில் ஒரு சின்ன சண்டை கூட போட்டிருக்க மாட்டோம். ஒரு மனசாவும் கூட வந்தது கிடையாது, வராதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுன்னு சொல்லிடுங்க, அவருக்கு என்ன தோணுன்னு சொல்லிடுவோம். அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நட்பை நீடிக்க முடியுங்க. சும்மா எல்லாத்தோட எல்லாரும் நட்பாக போயிடுவாங்கன்னா போக முடியாதுங்க. அந்த கரெக்டான ஒரு வேவ் லென்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோணுங்க. நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குற அளவுக்காச்சும் ஆளுகள் இருக்கணும். கரெக்டு தானுங்க. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்குவார், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன். அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவரும் பண்ண போகிறாரு, நானும் பண்ண போகிறோம். என்ன டப்புன்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அப்படி நாங்கள் போகிற இந்த எல்லா ஊர்னு குட்டையில் வந்து மட்ட மாதிரி விரிவு உள்ள கூப்பிட்டு இழுத்துக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேங்க. சுதந்திரம் வந்து என்னைக்கு பறி போதோ போட்டோம், சரிங்களா? அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, நம்ம கை தாண்டி இருக்கு. ஸோ அதனால் வந்து இது இப்படிலாங்க கேட்டு கேட்டு தான் மன உளைச்சி அழைக்கிறாங்க. நான்லாம் சூசைட் பண்ணேன்னா அதில் பேர் எழுதி வைப்பேன், சரிங்களா? சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு கேட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து மன வலி ஆக்கி விட்டுறாங்க. வந்து 9-10 ஏக்கரா இருக்குது. இன்னைக்கு வித்தாலும் பல கோடி, 40-50 கோடி ரூபாய்க்கு வித்து நீங்க அழகா போய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகலாங்க. 1000 ஏக்கர் வாங்கி அமெரிக்கா செட்டில் ஆகிற அளவுக்கு வந்துட்டு பணத்தை பொண்ணு கொடுக்க மனசு இருக்கவங்க கிட்ட பொண்ணு இல்லை, பொண்ணு இருக்கவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மனசு இல்லை. இல்லைங்க, இருந்தா கூட கட்டி கொடுத்துருவோம். என்ன பண்ண முடியுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால விடுங்க. ஆமா, இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இவரும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிலைமையில இருந்தார், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வந்துட்டு அந்த காயத்தை திருப்பி எனக்கு பற்றாரு, பார்த்தீங்களா? என்ன ஒரு கரடிக்கு ஆனந்தங்கிற மாதிரி என்னெல்லாம் பண்றீங்க. இல்ல சகோ, உங்களை பத்தி புரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க, அவ்வளவுதான். புரியாதவங்க ஓகேங்க, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். எவ்வளோ நல்ல பையங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட 8 வருஷம் சும்மா இல்லைங்க. சும்மா ஒருத்தங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. உண்மையாலுங்க. பின்னாடி வந்துட்டு நிறைய நம்ம நட்பு பற்றி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து திருமணத்தில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னுடைய ஒரு 100% திருமணத்துக்கு இவருக்கு தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்போ நல்லா பார்த்துக்குவாரு, அவ்வளோதான். சரி விடுங்க. சரிங்க மக்களே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோங்க. நானும் அவரும் நிறைய பண்ணியிருக்கோம், அடுத்த கட்டமாகவும் பண்ண போகிறோம். இப்போ பெரிய வடை சிறுவடை அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கிறோம். கோழி சம்மந்தமாகவும் சரிங்க, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட்டுங்க, அந்த தேங்காய் மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து பருப்பாக போட்டு கூடிய விரைவில் எண்ணெய் லான்ச் பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து ஆல்ரெடி லான்ச்சில் தான் இருக்குது. தேங்காய் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளுக்கு பண்ணலாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கணும். கொஞ்சம் நீங்களா வளருங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நானும் வளர முடியும், ஓகேங்களா? டைம் போயிருங்க. சரி போட்டுங்க. 5 வருஷம் 10 வருஷம் குடும்பத்தை முன்னேற்றக்காண்டியே கஷ்டப்பட்ட மனசு இப்போ 1 மாசத்தை கூட பொறுக்க மாட்டேங்குது. ஐயோ டைம் போகுது அப்படின்னு அந்த அளவுக்கு 6 மாசம் முன்னாடி நாளை எப்படி எனக்கு தெரியும்? 6 மாசத்துல டைம் பத்தி சுருங்கி போச்சுங்க. இன்னைக்கெல்லாம் வாழ்க்கை நம்ம கையிலேயே கிடையாது. இருக்கிறப்பவே ஏதாவது ஒன்று நல்லதை பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். நல்லது பண்ணுறோமோ இல்லை, எங்கள் அடுத்த தலைமுறைக்காச்சு எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் வச்ச மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை வந்து காப்பாற்றி வைக்கணும்ல. ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அவ்வளோதானுங்களா? ஓகே, சரிங்க மக்களே. அடுத்து இவரோட நிறையா ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, லென்த் வீடியோ எல்லாமே சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.